கிறிஸ்தியேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு கிருபையும் சமாதானமும் வருவதாக என்ற வாழ்த்துகளோடு நம்முடைய பெரிதான கிருபையினாலே இந்த அருமையான ஒரு மாலை வேளையிலே நாம் ஒரு சிறு கூட்டமாக சகோதர சகோதரிகளாக இந்த இடத்திலே கூடி வந்திருக்கிறோம். தேவன் அதற்கு நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். அதற்காக நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நன்றியை ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்துக்கொண்டு இன்றைய நாள் வேத பாடத்திற்குள்ளாக நம்ம கடந்து போகலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இன்றைக்கி ஒரு சின்ன பாடம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாடத்தினுடைய தலைப்பு என்னன்னு சொல்லி நான் பார்க்கும்போது, இறுதியாக நீங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டிருங்கள் அப்படிங்கிற நம்முடைய அப்போஸ்தலனாகிய பேதுருவுடைய வார்த்தைகளின்படி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பாடத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஆதார வசனம் படிக்கலாம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் மற்றும் 9ஆம் வசனத்தை நம்ம படிக்கலாம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் மற்றும் 9ஆம் வசனம். ஒன்று பேதுரு 3ஆம் அதிகாரம் 8 முதல். மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கம் உள்ளவர்களும் சகோதர சிநேகம் உள்ளவர்களும் மன உருக்கம் உள்ளவர்களும் இணக்கம் உள்ளவர்களுமாயிருந்து தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். இந்த வசனத்தை மையமாக வச்சு தான் அன்புக்குரிய சகோதர சொல்லி பார்க்க போகிறோம். மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கம் உள்ளவர்களும் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே என்ன பண்ண போறோம்னா ஒரு வசனத்தின் அடிப்படையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அன்புக்குரியவர்களே, சரி, ஒருமனப்பட்டிருந்தல் அல்லது இசைவாய் இருத்தல் அல்லது ஒன்று போல் இருத்தல், இதெல்லாம் இதற்கான அர்த்தமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அன்புக்குரியவர்களே, இதை நம்ம எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒருமனப்பட்டிருத்தல், இசைவாய் இருத்தல், ஒன்று போல் இருத்தல், இதற்கும் ஒருமனப்பட்டு இருக்கல் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன வித்தியாசத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அன்புக்குரியவர்களே, இப்போ என்னென்னா, ஒரே மாதிரி இருக்கல் அப்படின்னா ஒன்று போல் இருத்தல் அப்படின்னா எல்லோரும் ஒன்று போல் யூனிஃபார்ம் போட்டு பிளாக்கில் பேண்ட்டு ஒயிட் கலர் ஷர்ட்டை இன் பண்ணி பெல்ட் போட்டு எல்லோரும் உட்காந்துக்க, இந்த மாதிரிலாம் சில சபைகளில் யூனிஃபார்ம்லாம் பண்ணியிருப்பாங்க. அந்த இதில் தான் வரணும். அவங்க சகோதரிகள் அதே மாதிரி அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட யூனிஃபார்மில் தான் என்ன பண்ணால் வரணும். இது பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கிறது அப்படிங்கிறதுக்கான அடையாளமாக இருக்குது. ஆனால் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறாரு, பேதுரு என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டிருங்கள் அப்படின்னா இது இந்த ஒரே மாதிரி இருக்கிறத பற்றி என்ன பண்ணுறதுனா பேசவே இல்லை. அப்போ எதை பற்றி பேசுது அப்படின்னா, ஒருவேளை நம்மளுடைய எல்லாருடைய மனசுலையும் சகோதர சகோதரிகள் இருக்கிற எல்லாத்துலேயுமே ஒவ்வொருத்தருடைய மனதிலும் சில எண்ணங்கள் வேற்றுமையாக இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். ஒரு வசனத்தை குறித்தோ அல்லது ஒரு பொருளை குறித்தோ அல்லது ஒரு கருத்தை குறித்தோ பலவிதமான எண்ணங்கள் சிந்தனைகள் நம்ம உடையவர்களாக இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அவசியம் அப்படிங்கிறத என்ன பண்ண போகிறோம்னா நம்ம பார்க்க போகிறோம். அன்புக்குரிய சகோதரர்கள், அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்கே சொல்லும்போது இந்த சப்ஜெக்டுக்கான தலைப்பு என்ன சொல்கிறது அப்படின்னா, இறுதியாக நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டிருங்கள். அப்போ அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் என்ன பண்ண வேண்டியிருக்கு, செய்ய வேண்டியிருக்கு. கடைசியாக என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டிருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அப்போ ஒருமனம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு கிரேக்க வார்த்தை என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அதனுடைய அர்த்தம் தனித்துவமான ஒரு நிலை. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தனிச்சிறப்புகள். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா புறக்கணித்தவராக அல்லது முற்றிலும் ஒன்று போல் காணப்பட வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். எப்படி அப்படின்னா முற்றிலும் ஒன்று போல் இருக்கிறத அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அன்புக்குரியவர்களே, இப்போ எல்லோரும் இணக்கமாய் இருப்பது, ஒரே சிந்தையில் எல்லாரும் இணக்கமாய் இருக்கிறது தான் இந்த ஒருமனப்பட்டிருந்தல் அப்படிங்கிறது என்ன செய்யுதுன்னா ஒரு அடையாளப்படுத்தக்கூடியதாக நம்ம பார்க்குறோம். அன்புக்குரியவர்களே, இப்போ இதுக்கு நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது, இதை தேவன் ரொம்ப விரும்புகிறார். எல்லாரும் ஒருமனப்பட்டிருக்கு. இன்னைக்கு உலகத்தில் இல்லாத ஒரு நிலையாக தான். ஒரு 2 பேர் இருக்கிற இடத்துல ஒருமனப்பட்டிருக்க முடியாது. கணவன் மனைவி அல்லது ஒரு தகப்பன் ஒரு பையன், தகப்பன் பிள்ளைகள் அப்படி எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா உலகத்தில் கணவன் மனைவி, அதே மாதிரி 2 ஃப்ரெண்ட்ஷிப் 2 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா இந்த 2 பேருக்குள்ள 2 பிரிவினருக்குள்ள ஒருமனப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரேராக இருக்குது. இதனால் இன்றைக்கி உலகத்தில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பிரிவினைகள், கணவன் மனைவிக்குள்ள விவாகரத்து ஆகக்கூடிய அளவுக்கு இருக்குது, பிரிந்து வாழக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா ஒருமனப்பட்டிருக்கு அப்படிங்கிறது இன்றைக்கி உலகத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரேரான ஒரு விஷயமா இருக்குது. இப்போ நண்பர்கள் 2 பேர் இருக்காங்கன்னா சில சமயம் விட்டு கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா சரி அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு மனத்துக்குள்ளே வருவாங்க. ஆனாலுமே சிந்தை என்னவாகுதுன்னா வேறு மாதிரி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் இதுக்கு நம்முடைய மூத்த சகோதரர் என்ன மாதிரி ஒரு விளக்கம் கொடுக்குறாரு அப்படின்னா,
வானவில் எடுத்துக்கோங்க. அந்த வானவில் எப்படி இருக்குன்னா 7 நிறங்களும் இசைவாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அது எங்கேயாவது ஒரு நிறம் வந்து மேலே போய் பாதி வந்துட்டு பாதி மேலே போய் அந்த மாதிரிலாம் இல்லை. இசைவாய் 7 நிறங்களும் எப்படி இருக்குது அப்படின்னா வட்டமாக இருக்கிறத கணக்கிட்டு இதே மாதிரி தான் நம்முடைய சிந்தை வந்து இசைவாய் இருக்கணும், ஒருமனப்பட்டிருக்கணும் அப்படிங்கிறத என்ன பண்ணுறாருன்னா சொல்கிறது வந்து பார்க்குறோம். அடுத்து நம்ம பார்க்கும்போது இசை, ஒரு பியானோவில் வந்து இசை அமைக்கும்போது அல்லது ஒரு கித்தாரில் வந்து இசை அதை வந்து அவங்க இசைக்கும்போது எல்லாரும் ஒரு 10 பேர் வந்து சேர்ந்து இசைக்கிறாங்கன்னா ஒரே மாதிரி நோட்ஸை பார்த்து ஒரே மாதிரி இசைக்கிற விஷயம். இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒருமனப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஒரு உதாரணமாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்குற அன்புக்குரிய சகோதரர். இப்போ பாருங்கள், இந்த ஒருமனப்பட்டிருக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இப்போ பார்த்தாலும் கூட இதுக்கு ஸ்பெஷலாக நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில் சில பார்த்திங்கன்னா பல்வேறு மனப்பான்மைகள் இருக்குது. ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதிரி. சில சூழ்நிலைகள் பார்த்திங்க அப்படின்னா நம்மளை பிரித்து வச்சிடும். சில சூழ்நிலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா சிந்தையில் பார்த்திங்கன்னா வேறு விதமாக எண்ணங்களை கொண்டவர்களாக நம்ம இருக்கிறோம். பார்த்திங்கன்னா இப்போ ஒருத்தர் பார்த்திங்கன்னா செய்யக்கூடிய வேலை, அந்த வேலையுடைய தன்மை வந்து ஒருத்தரை வந்து மாற்றும். சில பேர் எப்போ பார்த்தாலும் சில சமயத்தில் சண்டை பண்ணுகிற சூழ்நிலைகள் கூட இருப்பாங்க. அந்த ஒரு மனப்பான்மை வந்து வேறு. ஆனால் சபையில் நம்ம இருக்கும்போது எல்லாரும் என்ன மாதிரி ஒரு மனப்பான்மை இருக்கணும்னா இணக்கமான மனப்பான்மை உடையவர்களாக நம்ம இருக்கணும். அதே சமயத்தில் நமக்குன்னு ஒரு பண்பு இருக்கு இல்லையா, மனித பண்பு அப்படின்னு சொல்லி ஒரு பண்பு இருக்குது. இந்த பண்புக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா இரக்கம் இருக்குது, சிநேகம் இருக்குது, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அனுசரித்து போகக்கூடிய தன்மைகள் இருக்குது. இதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசங்கள் படும். சில பேர் வந்து டாலரேட்டே பண்ண மாட்டாங்க. இப்படின்னா இப்படி தான், இப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்கணும். ஒரு சீட்டில் 3 பேர் உட்காந்து போகிறதா இருந்தால் கரெக்டாக அந்த 3 பேர் அந்த குறிப்பிட்ட இதில் இருக்கணும். நீ இப்படி இருந்தேன்னா நான் வந்து அனுசரிக்க மாட்டேன், நீ தள்ளி உட்காரு, உனக்கு கொடுக்கப்பட்ட இடத்துல உட்காருன்னு கரெக்டாக டாலரேட்டே பண்ண மாட்டாங்க, கரெக்டாக இருப்பாங்க. இந்த மாதிரி பண்புகள் வந்து மனிதனுக்கு மனிதன் என்ன ஆகுது அப்படின்னா வித்தியாசமாக இருக்குது. இப்படி வித்தியாசமான குணலட்சணத்தை தான் நம்ம என்ன வந்திருக்கோம்னா இந்த ஒரு இடத்துல வந்து கூடியிருக்கோம். அதே சமயத்தில் சில பேருக்கு தனி சிறப்பு இருக்கும். சில சகோதரர்கள் வந்து பார்த்திங்கன்னா தனிப்பட்ட டேலண்ட் வச்சுருப்பாங்க. அவங்களுக்குன்னு உரிய என்ன இருக்கும் அப்படின்னா சில தாளந்துகள் இருக்கும், அதன் அடிப்படையில் வந்து இருப்பாங்க. அதே சமயத்தில் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா தனித்துவம் உடையவர்களாக இருப்பாங்க. அந்த பேர் சொன்னாலே அந்த எக்லீஷியராக அந்த சகோதரனுடைய அடையாளம் வந்து தெரியும். இந்த சகோதரன் இப்படி ஒர்க் பண்ணக்கூடிய, இந்த சகோதரன் இப்படி சப்ஜெக்ட் பேசக்கூடிய, இந்த சகோதரன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் வேலை செய்வார், இந்த சகோதரனை பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல், அந்த சகோதரன் சொன்னால் அந்த வேலை முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சில காரியங்கள் தனித்துவம் உடையவர்களாக இருப்பாங்க. இப்படிலாம் இருந்தாலும் கூட எந்த மாதிரியான பண்புகள் இருந்தாலும், எந்த மாதிரியான தனித்துவம் இருந்தாலும், எந்த மாதிரியான தாளந்தை உடையவர்களாக இருந்தாலும் சபைக்குள்ளே வரும்போது ஒருமனப்பட்டவர்களாக ஒரே சிந்தையுடையவர்களாக இருக்கும். இப்படிங்கிறத தான் இன்றைக்கி சப்ஜெக்ட் என்ன பண்ண போகுதுன்னா விளக்கி காமிக்கிறதா இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய இருதயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம புதுசாக ஞானஸ்நானம் எடுத்து சபைக்குள்ளே வந்தபோது நம்முடைய இருதயத்தில் பார்த்திங்கன்னா பல நினைவுகள் நமக்குள்ளே வந்து பழைய நினைவுகள்லாம் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா தூக்கி வச்சிட்டோம் இல்லையா. புதிதான சிந்தையோடு புதிய ஒரு எண்ணத்தோடு புது சிருஷ்டியினுடைய எண்ணத்தோடு நம்ம சபைக்குள்ளேருந்து வந்திருக்கோம். இப்போ இதில் ஒரு மாற்றம் நடந்துருக்கிறத பார்க்குறோம் இல்லையா. பாருங்கள், இப்போ என்ன ஆகுது அப்படின்னா பழைய மனிதனுடைய மனது அப்படிங்கிறது ஆவிக்குரிய மனதாக என்ன இருக்குன்னா கன்வெர்ட் ஆகிடும். சரியா. அடுத்து பார்த்தீங்கன்னா பழைய மனுஷன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதிய மனுஷனாக மாறி இருக்கான். பழைய குணலட்சணம் என்ன இருக்குது அப்படின்னா புதிய குணலட்சணம் கிறிஸ்துவின் சிந்தை அப்படிங்கிற ஒரு புதிய குணலட்சணம் என்ன இருக்குன்னா மாறி. இது வந்து என்ன அப்படின்னா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன். 2 எண்ணம், 2 இந்த 2 என்ன ஆகிருக்குன்னா ஒன்றுக்கு ஒன்று சேர்ந்து ஒரு ரியாக்ஷனை நமக்குள்ளே என்ன பண்ணியிருக்குன்னா உண்டாக்கியிருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்படி உண்டாக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா ஒன்று அழித்து ஒன்று மேற்கொள்றதில்லை, ரெண்டுமே இருக்குது. பழைய மனுஷனுடைய சிந்தையும் இருக்குது, புது சிருஷ்டிக்கான சிந்தையும் இருக்குது. அது கிறிஸ்துவின் சிந்தை, இது மனுஷனுடைய சிந்தை. இது பழைய மனுஷன், இது புதிய மனுஷன். ஒன்று செத்து போய் அல்லது ஒன்று வந்து இல்லாமல் போய் அல்லது ஒன்று அழிஞ்சு போய் ஒன்று இருக்கிறது இல்லை. அப்படி இருந்தால் பழைய மனுஷன் இல்லாமே போய் புது சிந்தை மட்டும் இருந்திருக்கும். அப்படி புது சிந்தை மட்டும் இருந்திருந்தால் அது என்றைக்கோ புது சிருஷ்டியாகி என்ன ஆகிருக்கும், தன்னுடைய கோர்ஸை முடிச்சிருக்கும். இப்போ தேவன் அந்த மாதிரி வைக்கிறது இல்லை, 2 சிந்தையே கொடுத்துருக்காரு. ஒன்றுக்குள்ளே ஒன்று கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் மாதிரி என்ன ஆகுதுன்னா கிரியை செய்ய ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 விதமான கெமிக்கல் நம்ம வச்சோம்னு வைங்களேன், 2ஐயும் சேர்க்கும் போது வேறு விதமாக என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து ரியாக்ஷன் ஆகும் இல்லையா. பாருங்கள், அமிலம், காரம், உப்பு 3 இருக்குது இல்லையா. இந்த 3 பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டு. இப்போ எது சேர்ந்தால் அமிலமாகும், எது சேர்ந்தால் காரமாகும், எது சேர்ந்தால் உப்பாகும் அப்படின்னா தனித்தனி காம்பினேஷன் இருக்குது. அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வேதியியல் கிரியை செய்யணும் உள்ள.
அப்படின்னா தான் பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மாதிரி ஒரு கிரியை நமக்குள்ள என்ன ஆகுதுன்னா, ஒரு புதிய சிந்தை பழைய மனுஷனுக்குள்ள வச்சப்போ அது கிரியை செய்ய என்ன ஆகுதுன்னா ஆரம்பிக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இல்லையா. இப்போ பார்க்கும்போது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்படி புதிய சிந்தை வந்த உடனே அது முழுசாக பூர்ணமாகிறது இல்லை, அது கொஞ்சம் நாள் எடுக்குது. இல்லை பூர்ணமாகாமல் என்ன ஆகுது அப்படின்னா முடிஞ்சு போகிற விஷயமும் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, தூய்மையான சிந்தனை நமக்குள்ளே வந்தபோது தூய்மையற்ற நிலையில் இருக்கக்கூடிய இந்த மனித சுபாவம் என்ன பண்ணப்படணும்னா அது மேற்கொள்ளப்படணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முரண்பாடுகள் இருக்குது. பழைய மனுஷனுடைய சிந்தைக்கும் புதிய மனுஷனுடைய சிந்தைக்கும் இல்லையா கிறிஸ்துவின் சிந்தைக்கும் என்ன ஆகுதுன்னா சில முரண்பாடுகள் இருக்குது. இந்த முரண்பாடுகள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீக்கப்படணும். இது என்ன ஆகிறது இல்லைன்னா உடனே நடக்கிறது இல்லை, இது கொஞ்சம் காலம் எடுத்துக்கும். சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக எப்போவுமே வேதத்தை தியானித்து எப்போவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த புதிய சிந்தையோடையே வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவின் சிந்தையோட எப்போவுமே எக்லீசியா வேலை, அதே சமயம் வேலைன்னா அறுவடை வேலைகள், அந்த மாதிரி எக்லீசியா பற்றியே இருந்துட்டு வால்யூம் படிக்கிறது, புதிய சிந்தைக்குள்ள அந்த ஒரு விஷயத்தை நம்ம ஊக்குவிக்கிறது, இந்த மாதிரியே இருந்தோம் அப்படின்னா பழைய மனுஷனுடைய சிந்தை கொஞ்சம் தாழ்ந்து இருக்கும், புதிய சிந்தை வந்து கொஞ்சம் என்ன ஆகும்னா வளர்ந்துருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இப்போ இதில் நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, கடைசியாக இப்படியே வளர்ந்துட்டு இருக்கிற ஒரு சிந்தை இறுதியாக என்னாகும் அப்படின்னா இந்த ஆவிக்குரிய சிந்தை வளர்ந்த உடனே ஒரு மனத்துக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லி பிரதர் எழுதுறார். எப்படி ஒரு மனத்துக்குள்ளே வர்றது அப்படின்னா, கிறிஸ்துவின் சிந்தை வளர்ந்த நிலையில் இருக்கும்போது அது கடைசியாக என்னாகும் அப்படின்னா ஒரு மனப்பட்ட சிந்தைக்குள்ளே வர்றதுக்கு என்ன செய்யணும், முயற்சி பண்ணணும். எப்படி அப்படின்னா, எல்லாருக்குமே கொடுக்கப்பட்டது புது சிருஷ்டியினுடைய சிந்தை பழைய மனுஷன். பழைய மனுஷன் எப்படி இருப்பான் அப்படின்னா சில சமயம் பார்த்தீங்கன்னா உலகத்தில் ரொம்ப மோசமான நிலைமையில் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அசிங்கமான கேரக்டர்லாம் உள்ள சில சமயத்தில் இருந்திருக்கலாம், மூர்க்கமான கேரக்டர் இருந்திருக்கலாம். இவர்களுக்குள்ள பரிசுத்தாவி கிடைச்ச உடனே சத்தியத்தை கேட்டு உள்ளே வந்த உடனே அந்த சிந்தை அதை கிரியை செய்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும். ஏன்னா பழைய மனுஷ தன்மை வந்து முற்றிலும் வந்து மாறணும். இப்போ இதுக்கான ஒரு காலப்பகுதி இருக்கு இல்லையா, இந்த காலப்பகுதி கடைசி என்ன மாதிரி முடியும் அப்படின்னா ஒரு மனப்பாட்டோடு இருக்கும். ஒரு மனப்பாடு அப்படின்னா நமக்குள்ள சபையில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் இவங்களோட இணைந்து போகக்கூடிய இணக்கமான ஒரு நிலை அது வந்து வரணும் அப்படிங்கிறத சொல்றாரு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த நிலைமை வந்து அர்ப்பணம் பண்ண மாத்திரத்திலே உடனே என்ன பண்ணாது, வராது, கொஞ்சம் காலம் என்ன பண்ணா எடுக்கும். இப்போ இது அந்த ஒரு புது சிருஷ்டிக்கான சிந்தை உடனே பூர்ணப்படும் அப்படிங்கிறத தேவனும் என்ன பண்ணுறது இல்லைன்னா உடனே எதிர்பார்க்கறது இல்லை நம்மக்கிட்ட. இப்போ கொடுத்த உடனே இவர் இப்பவே மாறிடணும், இவ்வளோ காலப்பகுதி அப்படின்னு வைக்கிறது இல்லை. நிறைய ஒரு சூழ்நிலைகள் நம்ம கடந்து போய் அந்த பூர்ணப்படுத்துறதுக்குள் நம்ம வரணும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதரர். அதனால தான் நம்ம தலைப்பு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இறுதியாக நீங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டிருங்கள். அப்போது அந்த ஒருமனப்பாடுக்கு நம்ம வரணும் அப்படின்னா அது சின்ன விஷயம் இல்லை. நிறைய அனுபவங்களை வாங்கிட்டு ஒரு காலப்பகுதி எடுத்துட்டு அப்புறம் உள்ளே வரும்போது தான் என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஒரு ஒருமனப்பாடு என்ன ஆகுதுன்னு வருதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்போ நம்ம பார்க்கும்போது ஒருமனப்பட்டவர்களை நம்ம காண வேணும் அப்படின்னா எப்படி காணப்படணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது பாருங்க, கிறிஸ்துவனுடைய சீசர்கள் கிருபையில் அறிவில் அன்பில் வளர்ந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கடைசியாக ஒருமனப்படணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வரணும்னு சொல்லி நமக்கு சப்ஜெக்ட் சொல்லிக் கொடுக்கறது நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. இதற்காக நம்ம கிறிஸ்துவின் பள்ளிக்கூடத்தில் அதிக காலங்கள் எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஏன் அப்படின்னா இன்னைக்கு காலத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு விசேஷமான ஒரு காலப்பகுதி, சுவிசேஷ யுகத்தினுடைய கடைசி. மனுஷர்கள் துன்மார்க்கமாக அதிகமாக இருக்கிறாங்க. இந்த மாதிரி உலகத்துலேருந்து நம்ம வாழ்ந்துருக்கிறதுனால சடனாக நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா முந்தைய காலப்பகுதியில் மாதிரி முந்தைய காலப்பகுதியில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்லவங்க நிறைய பேர் இருப்பாங்க, துன்மார்க்கம் நடந்தவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க. இன்றைக்கி அப்படி இல்லை, நல்லவர்கள் கொஞ்சமாக இருக்கிற காலப்பகுதி, துன்மார்க்கர்கள் வந்து ரொம்ப பெருகி இருக்கிற காலப்பகுதி. அப்படி இருக்கிற காலப்பகுதியில் நம்ம வந்திருக்கிறதுனால அந்த ஒருமனப்பட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம வர்றதுக்கு கொஞ்சம் காலங்கள் நமக்கு என்ன பண்ணுதுன்னா தேவைப்படுது சொல்லி நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதரர்கள். பாருங்க, இப்போ இந்த விஷயத்தில் நம்ம பார்க்கும்போது உடனே ஒருமனப்படுதல் ஏன் வராது அப்படின்னா நம்ம நிறைய பேர் எப்படி இருக்கும் அப்படின்னா குழந்தை மாதிரி இருக்கும். குழந்தை அப்படின்னா என்னென்னா அது பால் ஆகாரம் குடிக்கும், அது என்னென்னா ஒரு வளர்ச்சியை வந்து இல்லாத ஒரு நிலைமை. ஆனால் இந்த வளர்ச்சிக்குள்ள நிலைமைக்கு நம்ம வரும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பாலாகாரம் முடிஞ்ச பின்னாடி ஒரு கடினமான ஆகாரம் சாப்பிட்ற அளவுக்கு நம்ம வளரணும். அந்த வளர்ச்சி அடைஞ்ச பின்னாடி நம்ம என்ன காமிக்கணும் அப்படின்னா இந்த பூரண நிறைவை அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒருமனப்படுதலை நம்ம காமிக்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அடுத்து நம்ம பார்க்கும்போது இந்த ஒருமனப்பாட்டை நம்ம கொண்டு வரணும் நம்முடைய இருதயத்தில் அப்படின்னா அதுக்கு சில விஷயங்கள் வந்து தேவைப்படுது. என்னென்னா நம்முடைய சொந்த மனசில் சில கட்டுப்பாடுகளை நம்ம கொண்டு வரணும்.
கட்டுப்பாடு இல்லாமல் அது ஒரு எலாபரேட்டாக இருந்தது அப்படின்னா அந்த ஒருமனப்பாட்டை என்ன பண்ண முடியாதுன்னு நம்ம கொண்டு வர முடியாது அப்படிங்கிற ஒரு காரியம் கூட இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஏன் அப்படின்னா இந்த ஒருமனப்பாடு ஒரே சிந்தை உள்ளவர்களாக நம்ம இருக்கிறது அப்படிங்கிறது கிறிஸ்துவின் சிந்தையோட ஒத்து போகிற விஷயம். அன்புக்குரிய சகோதரர் சொல்லே அடுத்து நம்ம பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே சில விஷயங்கள் நமக்கு பார்க்கும்போது சில புத்திமதி நமக்கு தேவைப்படுது. ஏன்னா இந்த ஒருமனப்பாட்டுகள் நம்ம வரணும் அப்படின்னா சில நாலேஜ் தேவைப்படுது, அதே சமயத்தில் சில அட்வைஸும் நமக்கு என்ன பண்ணுதுன்னா தேவைப்படக்கூடியதாக இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதரர்களே இந்த ஒருமனப்படுதல் அப்படிங்கிறது ஒரு பிரம்மாண்டமான புது சிஸ்டமுடைய வளர்ச்சி. எல்லாத்துக்கும் அது என்ன பண்ணாதுன்னா வராது. ஆனால் எல்லாரும் என்ன பண்ணி ஆகணும்னா சபையாக அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட எல்லாருக்கும் இந்த ஒருமனப்படுதல் வரணும். பல்வேறு சிந்தை உள்ளவர்களாக இருந்து ஒருமனப்படாமல் ஒரு சபை என்ன பண்ண முடியாது, கண்டிப்பாக வளர்த்த முடியாது. அப்படி வளர்கிற பட்சத்தில் பல பிரிவுகளாக என்ன ஆகும்னா பிரிவுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதரர்களே இப்போ இந்த ஒருமனப்படுதலை நம்ம எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு அளவுகோலாக வச்சுக்கணும்னு சொல்கிறார். ஒரு ஸ்கேல், நான் இந்த அளவுக்கு இந்த ஒருமனப்படுதலை நான் வளர்ந்துருக்கிறேன், என்னுடைய சிந்தை கிறிஸ்துவின் சிந்தைக்கு ஏதாவது என்ன ஆகுது வளர்ந்து. சில சமயத்தில் சில கருத்து வேறுபாடுகள் கூட வரும். அன்புக்குரியவர்களே பாருங்கள், வசனத்தின் அடிப்படையில், சத்தியத்தின் அடிப்படையில், காலக்கணக்கின் அடிப்படையில் இன்னும் நிறைய சந்தர்ப்பங்களில் சில வித்தியாசங்கள் என்ன ஆகுதுன்னா வரும். இப்போ இதில் ஒருமனப்படுதலை பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே சிந்தையில் ஒருமனப்படுதல் வேணும். சில கருத்துக்களில் ஒருமனப்படுதல் அப்படிங்கிறது நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அன்புக்குரியவர்களே பாருங்கள், அப்படி இருக்கும்போது நம்முடைய லட்சியம் கடைசியாக எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது எல்லாரும் ஏகோபித்த ஒரு மனதோடு ஒரு காரியத்தை பண்ணணும். சில சமயத்தில் இதில் நம்ம தவறிடுவோம். சகோதரருடைய கருத்து வேறு மாதிரி இருக்கும், சகோதரியுடைய கருத்து வேறு மாதிரி இருக்கும், பின்னாடி இருக்கிறவங்க கருத்து வேறு மாதிரி இருக்கும், பேசுகிறவங்க கருத்து வேறு மாதிரி இருக்கும். இதை இணக்கமாக சில சமயத்தில் நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதில் நம்ம தவறிடுவோம். சில சமயத்தில் என்ன ஆயிடும், தவறிடுவோம். அப்படி தவறும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சோழர்களே இந்த தோல்வியின் காரணமாக நாம் பலப்படுவோம்னு சொல்கிறார். எப்படி அப்படின்னா இந்த நேரத்தில் தவறிட்டோம், அடுத்த டைமில் சில விஷயங்களில் நம்ம என்ன ஆகணும் அப்படின்னா ஒருமனப்படணும். இந்த காரியத்தை நோக்கி நம்ம என்ன பண்ணணும் நடக்கும். இப்போ இந்த அளவுகோலை பார்க்கும்போது முதல்ல கீழே இருக்கும், ஏன்னா தவறிட்டோம். இனி என்ன பண்ணணும்னா இந்த ஒருமனப்படுற விஷயத்தில், ஒரே சிந்தையாக இருக்கக்கூடிய விஷயத்தில், சில கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயத்தில் சகோதரர்கள் ஒருமனப்படுறதுக்கு என்னன்னா அப்கிரேட் பண்ணி என்ன வரணும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சோழர்களே இப்போ அடுத்து நம்ம பார்க்கும்போது சில பலவீனமான அம்சங்கள் இருக்குது. சில காரியங்கள் நம்ம பார்க்கும்போது அதை நம்ம கவனமாக என்ன செய்யணும் எடுத்துக்கணும். பலவீனமான காரியங்களை சில கவனமாக நம்ம எடுத்துட்டு எதிர்காலத்தில் அதிக ஜாக்கிரதையாக இந்த ஒருமனப்படுதலை நோக்கி போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அன்புக்குரிய சகோதரரே அதுக்காக சில விஷயங்களை ஒருமனப்படணும் அப்படிங்கிறதுக்காக தவறான கருத்துக்குள்ள நம்ம என்ன பண்ண வேண்டியதில்லை, அதை அங்கீகரிக்கணும், அதுக்கு நம்ம ஒருமனப்படணும் அப்படிங்கிறலாம் இல்லை. கிறிஸ்துவின் சிந்தைக்கு நேராக வளர்கிற அந்த ஒரு ஒருமனப்படுதல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒருமனப்படுதல் இல்லை அப்படின்னா குழப்பங்கள் வரும் இல்லையா. இப்போ பாருங்க, பாபேல் கோபுரம் கட்டப்பட்ட நிலைமை நம்ம எடுத்துக்கலாம். அது கட்டப்பட்ட போது தேவனுக்கு பிடிக்காம இருந்ததுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் என்னாச்சு, அவருடைய பாசைகளை தாறுமாறாக்க என்ன அர்த்தம், ஒரு தமிழில் பேசினா ஒருத்தர் இங்கிலீஷ் பேசினாரா, அப்படி இல்லை. அவங்க பேசுகிறதே பல்வேறு கருத்துக்களை வச்சாங்க. இந்த இருந்து இப்படி வைக்கணும், இல்லை இல்லை இப்படி இருக்கிறது சரியாக வரும். அப்போ என்னாச்சு, ரெண்டு பேருக்குள்ள குழப்பம் அப்போ என்ன பண்ண முடியலைன்னா அவங்களால அதை கட்ட முடியாமல் என்ன ஆயிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு. இதே மாதிரி இப்போ ஒருமனம் அப்படிங்கிறது அங்கே இல்லை. அந்த ஒருமனம் இல்லாதனால ஒரு கட்டட வேலையை சுத்தமாக நின்று போய் என்னாச்சு அப்படின்னா மாறி போச்சு. அப்போ தேவன் என்ன நினைக்கிறாருன்னா ஒரு விஷயத்தை முழுமையாக அதை நிறைவேற்றணும் அப்படின்னா அங்கே ஒருமனப்படுதல் கண்டிப்பாக அவசியம். அந்த ஒருமனப்படுதல் உடனே வராது. அதனால தான் நம்ம பாடல் தலைப்பில் என்ன படிச்சோம்னா இறுதியாக நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டிருங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சோழர்களே அடுத்து நம்ம பார்க்கும்போது ஒருமனப்பட்ட நிலைமைக்கு நம்முடைய மனசை கீழ்ப்படுத்தணும் அப்படின்னா அதோடைய நம்ம வாழ்க்கையில் நம்ம கடந்து போகும்போது அன்புக்குரிய சகோதரர்களே அந்த மனதை ஒருமுகப்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான ஒரு காரியமாக இருக்குது. ஏன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது நம்ம ஒருமனப்பட விடாமல் சாத்தான் என்ன பண்ணுவான், சில தந்திரமான சில விஷயங்கள் நம்முடைய இருதயத்துக்குள்ளே கொண்டு வருவான் இல்லையா. அப்படி கொண்டு வரும்போது அதில் முதல்ல நிற்கிறது என்ன அப்படின்னா மாம்ச பலவீனம். ஏன்னா நம்ம எல்லாரும் மாம்சத்தில் இருக்கிறோம்லே, இந்த பலவீனத்தை கொண்டு வந்து அந்த ஒருமனப்படுதலுக்கு தடையாக என்ன பண்ணுவான்னு வச்சிருவான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதரர்களே ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் ஜெபத்திலே தரித்திருக்கும் போது சகோதர சகோதரிகளாக சில விஷயங்களை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது அந்த ஒருமனப்படுதல் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய அப்படி நம்ம பார்க்கும்போது இறுதியாக அதாவது நம்ம சண்டையிடுவதற்கு ஏதுவான சூழ்நிலைகள் ஒருமனப்பாடு இல்லைன்னா என்ன ஆகும்,
சண்டைகள் வரும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வரும்போது நம்முடைய இயல்பான சுபாவங்கள் இருக்கு இல்லையா, மாம்ச சுபாவங்கள், சில விஷயங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கும். இந்த இடத்துல நம்ம சண்டை போடக்கூடாது, இந்த இடத்துல நம்ம சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிக் கொடுக்கு இல்லையா. சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிக் கொடுக்கறது தவறான ஒரு ஆவி. சண்டை போடக்கூடாது, சில விஷயங்கள் நம்ம பேலன்ஸ் பண்ணி போகணும், சகோதரரை நம்ம புரிய வைக்கணும். இந்த விஷயம் கூட ஒருமனப்படுறதுக்கு ஒரு படியாக இருக்குன்னு சொல்லி நம்முடைய சகோதரி எழுதுறதை நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதரர். ஏன்னா இந்த ஒருமனப்படுறது அப்படிங்கிற ஒரு காரியத்துக்குள்ளே வரும்போது நமக்குள்ள நிறைய போராட்டங்கள் நடக்கும். இந்த சகோதரி இந்த விஷயத்தை இப்படி சொல்கிறாரு, இந்த சகோதரி இந்த விஷயத்தை இப்படி பேசுகிறாங்க, இதை எப்படி நம்ம ஏற்றுக்கொள்வது, இவங்க எதன் அடிப்படையில் இந்த கருத்தை வைக்கிறாங்க, இந்த சகோதரி எதன் அடிப்படையில் இந்த கருத்தை வைக்கிறாங்க, இதில் நம்ம எப்படி ஒருமனப்பட்டு போகிறது. இந்த ஒருமனப்பட்டு போகிற விஷயத்தில் நமக்கு கைடன்ஸாக சில விஷயங்கள் நமக்கு என்ன பண்ணுதுன்னா தேவைப்படுதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. அப்படின்னா இந்த ஒருமனப்படுதல் இல்லை அப்படின்னா நம்ம ஜெயம் கொள்ள முடியாது. ஜெயம் கொள்ள முடியலை அப்படின்னா நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா சோதரித்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. அப்படின்னா நம்முடைய மாம்சத்தின் பலவீனம் காரணமாக நம்ம தவறு செய்யும் போது நாம் சோதனைக்கு உட்பட்டோம் என்பதை நம்ம என்னன்னா முதல்ல மனசில் வைக்கணும். ஏன்னா ஒரு சூழ்நிலை அதில் நம்ம விழுந்துட்டோம். அப்படி விழுந்த போது தேவன் நம்மளை தூக்கி நிறுத்துறார், மறுபடியும் தூக்கி நிறுத்தும் போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மாம்ச பலவீனத்தை ஜெயிக்க நினைச்சு எப்படி நம்முடைய சிந்தையை ஒருமுகப்படுத்துது அப்படிங்கிறத நம்ம முதல்ல என்ன பண்ணணும்னா நம்ம சீர்தூக்கி பார்க்கணும் அன்புக்குரிய சகோதரர்களே. இதுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா ஒரு சாந்தமான சீர்பொருந்திய ஆவி நமக்கு என்ன பண்ணுது தேவைப்படுது. இந்த ஆவி பரிசுத்த ஆவியினுடைய இன்னொரு பரிமாணம். இந்த ஆவி நமக்குள்ள வரும்போது இது சீர்தூக்கி பார்த்து நாம மகிழ்ச்சியோட ஒரு மனத்தை என்ன பண்ணலாம்னா ஏற்படுத்தலாம். இது வசனம் படிங்க, கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சாந்தமுள்ள ஆவியோட அப்படிப்பட்டவரை என்ன பண்ணுமா சீர்பொருந்த பண்ண. சீர்பொருந்த பண்ணாட்டி ஒருமனம் பண்ண முடியாது இல்லையா, ஒருமனமா என்ன பண்ண முடியாது இருக்க முடியாது. அப்ப சீர்பொருந்த பின்னாடி என்ன பண்ணிடலாம் இப்போ, ஏன்னா ரெண்டு பேருக்குமே பிரச்சனை அப்படிங்கிற போது நம்ம என்ன பண்ணலாம் சீர்பொருந்த வரணும் அப்படின்னா முதல்ல சாந்தமுள்ள ஆவியோட என்ன பண்ணுமா சீர்பொருந்த பண்ணணும் இல்லையா. அடுத்து அவர்களை என்ன பண்ணுமா இருதயபூர்வமாக அன்பு கூறணும். எனக்கும் சகோதரருக்கும் ஒரு கருத்து வேறுபாடு அப்படின்னா இருதயபூர்வமாக அன்பு கூறணும். எடுத்த உடனே எதிரடையாக பேசணும்னு வைங்களேன், அது ஒரு காலம் ஒரு மனத்துக்குள்ள என்ன பண்ணாது, முதல்ல சீர்பொருத்தத்துக்குள்ள வராது, அடுத்து ஒருமனப்படுதலுக்குள்ள என்ன பண்ணாதுன்னா வராதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. அடுத்து பார்க்கும்போது நமக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த தவறான மாம்ச பலகீனமான சிந்தை கொண்டு வருகிற அந்த பாவமான ஒரு காரியத்தை மேற்கொள்றதற்கு என்ன பண்ண சொல்லி நம்ம பார்க்கும்போது கிருபையில வளரணும். தேவனுடைய அறிவை அதிகமாக வாங்கிறதுக்கு, ஞானத்தை வாங்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அதே சமயத்தில் அன்புல வளர்ற விஷயத்துக்கு கூட நம்ம அதிகமாக நம்முடைய சிந்தையில இடம் கொடுக்க வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே. அடுத்து நம்ம பார்க்கும்போது ஆவிக்குரிய உதவியை நம்மால செய்யறதற்கு அதிக முனைப்போட நம்ம இருக்கணும். அதே சமயத்தில் பூமிக்குரிய காரியங்களில் உதவி அளிப்பதற்காக ஏதுவான அனைத்தையும் நம்முடைய சிந்தையில என்ன பண்ண கொண்டு வரும். அப்படித்தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் இணக்கமா இருந்தால் தான் அந்த ஒரு மனமே வரும். இல்லை அப்படின்னா இந்த சுபாவங்கள்லாம் நம்மகிட்ட இல்லைன்னு வைங்களேன், ஆவிக்குரிய விஷயத்துல ஹெல்ப் பண்றது, பூமிக்குரிய விஷயத்துல ஹெல்ப் பண்றது, இந்த மாதிரி எதுவுமே இல்லாம சகோதர சிநேகமே இல்லாம நாங்க எல்லாரும் ஒருமனப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறது என்ன பண்ண முடியாதுன்னா நம்ம சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. அப்படி இருக்கும்போது நாம் ஒரு அன்பையும் அப்படிப்பட்ட ஒரு அனுதாபத்தையும் அப்படிப்பட்ட ஒரு மன உருக்கத்தையும் நம்முடைய சகோதரத்துல நம்ம கொண்டிருக்கணும். இதுக்கு உதாரணமா என்ன சொல்றாரு அப்படின்னா நம்முடைய ஓன் பிரதர் இருப்பாங்களே, ரத்த சொந்தத்துல அண்ணன் தம்பியெல்லாம் இருப்பாங்க இல்லையா, இவங்க கிட்ட அன்பு கூறுவதை விட நம்முடைய சொந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு நம்மோடு சபையில் இருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரர்கிட்ட இன்னும் அதிகமாக நம்ம அன்பு வைக்கணும்னு சொல்லி நம்முடைய மூத்த சகோதரர் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, அவர்களிடத்தில் அன்பு கூறணுமானா கண்டிப்பாக கூறணும். ஆனால் அதை விட நம்மோடு ஆவிக்குரிய சகோதர சகோதரிகள்கிட்ட அதிகமாக அன்பு கூறணும். அந்த அன்பு எப்படி இருக்கணும்னா உயர்வானதாக இருக்கணும். எதை விடனா இந்த சொந்த பாசத்தை விட இது ரொம்ப அதிகமாக இருக்கணும். அதே சமயத்தில் மேன்மையாக இருக்கணும். அதே சமயத்தில் அந்த அன்பை விட இந்த அன்பு அதிகமானதாக இருக்கணும். அப்படி அதிகமாக இருக்கணும்னா என்ன பண்ணணும் நம்ம அப்படி சொல்லி நம்ம பார்க்கும்போது இவர்களிடத்தில் நம்மளோட உடன்பிறப்புகள் இருக்காங்களே, இவர்களிடத்தில் அதிக பாசம் வைக்கக்கூடாதா? வைக்கணுமா? வைக்கக்கூடாது.
சரி, உடம்பு சரியில்லாமல் இருக்கார் என் தம்பி, என்ன பண்ணலாம்? பார்க்கலாம், பேசலாம். நாளைக்கு ராஜ்யத்தில் வர்றாருன்னு வைங்களேன், அவர் சத்தியத்தில் இல்லை, ராஜ்யத்தில் வர்றார் அப்படின்னா நீ ஆவிக்குரியவனாக இருந்தும் என்ன பண்ணல? ஒரு அன்பு காமிக்க தவறிட்ட இல்லையா? ஆனால் அப்படிப்பட்ட அன்பை விட என்னுடைய சகோதரன், ஆவிக்குரிய சகோதரன்ட்ட அதிகமான அன்பு இல்லையா? ஒரு சகோதரன் அதிகமான அன்பு எப்படி காமிக்கிறது? நான் ஒரு பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கும்போது எனக்கு என்ன தேவைன்னு நான் நினைக்கிறேனோ அந்த தேவையை மாதிரி அவருக்கு நான் என்ன பண்ணிப்போம் செய்யணும். அதான் என்னதுன்னா பிரமாணம், அன்பின் பிரமாணம். இந்த அன்பின் பிரமாணத்தை நம்ம செய்யும் போது தான் ஒருமனப்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம என்ன பண்ண முடியும்னா வர முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. அடுத்து நம்ம பார்க்கும்போது நம்முடைய உறவுகளுக்கான கடமைகள், பாசம் மற்றும் அன்பு, இதை நம்ம புறக்கணிக்க கூடாது, அன்பு காமிக்கணும். அதே சமயத்தில் இதை விட பல மடங்கு நம்முடைய அன்பு சகோதரர்கிட்ட காமிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அன்புக்குரியவர்களே. இப்போ இந்த பூமிக்குரிய நம்முடைய சகோதரர்களை விட அதிகபட்சமாக ஆவிக்குரிய சகோதரர்களிடத்துல, கிறிஸ்துவ நடத்த சகோதரனுக்கு அதிகமாய் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அன்பு காமிக்கிறவர்களா நம்ம இருக்கணும் அப்படிங்கிற சமயம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதே கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல இந்த காரியத்தை குறித்து பேசுற படிக்கலாம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எல்லாருக்கும் ஒரே மாதிரி நேரம் கிடைக்காது, நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக. அப்ப யாவருக்கும் அன்பு காமிக்க சொல்லி இருக்கிறார். நம்மோட கூட யாரை நம்ம கண்களில் பார்க்குறோமோ அவங்க எல்லாத்தையும் அன்பு காமிக்கணும். ஆனால் விசேஷமாக ஸ்பெஷல் அன்பு யாருக்கு காமிக்கணும்? விசுவாச வீட்டார்த்த. யார் விசுவாச வீட்டார்? நம்மோடு உடன் இருக்கக்கூடிய சகோதர அங்கங்கள். இன்னும் சொல்ல போனால் நம்முடைய எக்லீசியா மட்டும் இல்லை, எல்லா எக்லீசியாலையும் எல்லா தேசங்கள்லையும் நம்ம யாராவது கேள்விப்படுறோமா பார்க்குறோமா நம்மளை மாதிரியே சத்தியத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள் எல்லாத்தையுமே நாம் அன்பு காமிக்கலாம் இருக்கோம். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? உலகத்தில் இருக்கிற எல்லா சகோதரத்திலும் வேதமானவர்கள் நம்முடைய சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட எல்லா சகோதரத்தையும் நான் அன்பு காமிக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம எப்படி காமிக்க முடியும்? ஏன்னா அவங்களும் நம்ம கண்ணுக்கு தெரியல. இப்போ சகோதரர் ஜெபம் பண்ணுறாங்க இல்லையா, இந்த நாளில் எங்கெங்கு பரிசுத்தவானுடைய கூடுகை இருக்கோன்னு ஜெபம் பண்ணுறாங்க இல்லையா, அப்போ என்ன பண்ணுறாங்க? அவங்களிடத்துல அன்பு காமிக்கிறாங்க இல்லையா? இந்த அன்பை நம்ம அதிகமாக என்ன பண்ணணும் அப்படின்னா வளர்த்துக்கணும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. அடுத்து நம்முடைய சொந்த குடும்பத்தையும் நம்ம கண்டிப்பாக என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது? பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதே சமயத்தில் நம்முடைய விசேஷித்த கடமைகளையும் நம்ம புறக்கணிக்க வேண்டும் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. நம்முடைய மனைவியிடையோ நம்முடைய பிள்ளைகளிடத்திலேயோ அன்பு காட்டாமல் சகோதரத்தில் காமிக்கணும் அப்படிங்கிறலாம் கிடையாது. அப்படி காமிச்ச அப்படின்னா நம்ம ஒரு மனத்துக்குள்ள என்ன பண்ண முடியாது? வரவே முடியாது. எந்த அளவுக்கு அவங்க சத்தியத்தில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி. சத்தியத்தில் இல்லைனாலும் கூட ஒரு சகோதரன் தனியாக சத்தியத்தில் இருந்தாலும் ஒரு சகோதரி தனியாக சத்தியத்தில் இருந்தாலும் கூட அவங்கள்ட்ட அதிகமாக மனைவிட்டையோ கணவன்கிட்டையோ அன்பு செலுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா நம்முடைய கேரக்டர் அப்போ தான் பார்ப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா கணவன் மனைவி ஒருமனப்பட்டலாம் இருக்கிறது வாய்ப்பே இல்லை இல்லையா? அப்படின்னா இந்த ஒருமனப்படுதலை கடைசியாக நம்ம வாழ்க்கையில் நம்முடைய கேரக்டரை நிறைவேற்றணும் அப்படின்னா அதற்கு நிறைய படிநிலைகள் நம்ம என்ன பண்ணணும்னா கடந்து வர வேண்டும் அன்புக்குரிய சகோதரர். ஒரே நாளில் என்ன பண்ண முடியாது, வர முடியாது. சில சத்தியத்தை கேட்டுட்டா ஒருமனப்பட முடியாது. நிறைய பக்குவம் அதுக்கு வளர்றதுக்கு நமக்கு பரிசுத்த ஆவி கண்டிப்பாக நமக்கு என்ன பண்ணுன்னா தேவைப்படுதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. ஆனாலும் கூட இந்த பூமிக்குரிய கடமைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்முடைய இருதயங்களிலும் நம்முடைய அனுதாபங்களிலும் நம்முடைய அன்பில் சகோதரர்கள் பகிர்ந்து கொள்ள கண்டிப்பாக தவறவே கூடாது. இது ரொம்ப ரொம்ப அவசியம். சில சகோதரர்கிட்ட உடம்பு சரியில்லைன்னு சொல்லி பார்த்துட்டோம் கேட்டுட்டோம் அதோடு முடிஞ்சு போயிடும். சில சகோதரர்கள் உடம்பு சரியில்லாமல் படுக்கையில் இருப்பாங்க, பார்த்துட்டோம் கேட்டோம் அதோட. சில சகோதர சகோதரிகள் சபைக்கு வர முடியாத சூழ்நிலை இருப்பாங்க. அவங்கள்ட்ட என்ன பண்ணணும்? அவங்க தான் சபைக்கே வர்றது இல்லையே, இதை நம்ம பேசாமல் விட்டுருவோம், அதில் கேட்காம விட்டுருவோம்னு சொல்லி என்ன பண்ண முடியாது? புறக்கணிக்கவே கூடாது. நம்மளால் முடிஞ்ச அளவு அவங்க உடன்படிக்கை பண்ணிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க? உடன்படிக்கை பண்ணிட்டாங்க. நம்ம இருக்கிற வரிசையில் அவங்களும் என்ன பண்ணுறாங்க? நிற்கிறாங்க. பின்தங்கியே சில பேர் இருப்பாங்க, சில பேர் நமக்கு முன்னாடி ஓடிட்டு இருப்பாங்க. இவங்க எல்லாத்தையும் கரிசனையோடு நம்ம பார்த்தனால அவங்கள்ட்ட அன்பை என்ன பண்ண பரிமாறிக்கொள்றதுனால நம்ம என்ன பண்ண முடியும்னா அவங்களோட இணக்கமாக ஒருமனப்பட்டவர்களாக நம்ம வர முடியும் அன்புக்குரிய சகோதரர். இது ஒரு அனுபவம் நமக்கு கண்டிப்பாக தேவை இல்லையா? அதுக்கு பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ இவர்கள் மற்றவர்களிடத்தில் பரிவுள்ளம் கொண்டவர்களாக இருக்கணும். இரக்கம் உள்ளவர்களாக நம்ம இல்லை அப்படின்னா ஒரு மனத்துக்குள்ளே வரவே முடியாது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்டாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஒருத்தர் மேலே பாசமே இல்லை, ஒருத்தர் மேலே நமக்கு இரக்கமே இல்லை, அவர் யாரோ நான் யாரோ, சபைக்கு ஒருவர் கை கொடுப்போம் அதோட போவோம் அப்படின்னா ஒரு மனத்துக்குள்ளே வர முடியுமா?
ஒரு கருத்துன்னு வரும்போது அல்லது ஒரு விசேஷம்னு வரும்போது அதை ஒருமனப்பட்டவர்களாக நிறைவேற்றுறது அப்படிங்கிறது முடியாமே போகும். அப்படி இருக்கிற எக்லீசியா சரியான ஒரு வளர்ச்சியை என்ன பண்ணலன்னா அடையலைன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய அடுத்து முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சோதனைகளில் பிரச்சனைகளில் ஒரு சகோதரன் எடுக்கிற முடிவுகளில் அவரை அதிகமாக அவரிடத்துல அணுகி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அவர்கிட்ட பிரச்சனையை கேட்டு அவரோடு ஒப்புரவாகி அதுக்கப்புறம் இணக்கத்துக்குள்ள வர்றது அப்படிங்கிறது நடைமுறையான ஒரு காரியமாக நம்ம வச்சுக்கணும்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அதே சமயத்தில் ஒவ்வொரு சகோதரனையும் மரியாதையோடு என்ன பண்ணணுமா நம்ம பார்க்கணும். எப்படின்னா, ஒரு சகோதரன் ஒரு அளவில் வச்சுருப்போம், இந்த சகோதரனுக்கு ஒரு லெவல் இவர் தான் இப்படி தான் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு மரியாதை வச்சுருப்போம், அந்த சகோதரன் அவர் அப்படி தான் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு மரியாதை வச்சுருப்போம், இந்த சகோதரி சோத்திரம் அதோடு நிறுத்திடுவோம் இல்லையா. ஆனால் எல்லாரையும் எப்படி பார்க்கணுமா, ஈக்குவலாக பார்க்கணுமா. அவர் எந்த அளவு வளர்ச்சி நிலை இருந்தாலும் சரி இல்லையா, எப்படி இருந்தாலும் சரி சகல மரியாதையோடும் அதே சமயத்தில் அன்புக்குரிய சகோதரர்களே ரொம்ப தாழ்மையோட சாந்தத்தோட நடந்து கொள்ள மட்டும்தான் எல்லாருமே ஒருமனப்படுதல் அப்படிங்கிற ஒரு காரியத்துக்குள்ள வர முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதரர்கள். அடுத்து நம்ம பார்க்கும்போது இந்த ஒருமனப்படுதலுக்குள்ள நம்ம வரும்போது நம்ம இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களுக்கும் நமக்குள்ள வித்தியாசத்தை இந்த சகோதரன் பிரித்து காமிக்கிறார். எப்படி காமிக்கிறாருன்னா, நம்ம ஒருமனப்பட்டவர்களா சாந்தமுள்ள ஆவியா இணக்கமுள்ள ஆவியாக சத்தியத்தில் பிரியப்பட்டு வளரும் போது அன்புக்குரியவர்களே இறுதியாக ஒருமனப்பட்டவர்களா நம்ம சபையில் இருக்கும்போது மற்ற ஜனங்களை விட மெருகூட்டப்பட்டவர்களாக இருக்குமா. நல்ல பாலிஷ் பண்ணப்பட்டாலே அங்கே என்ன ஆகும், ஷைனிங் ஆகும். அதுக்கு மேலே ஒளிப்பட்டுச்சுன்னா என்ன ஆகும், பயங்கரமான ஷைனிங் ஆகும். அப்போ உலகத்தில் உள்ள ஜனங்களை விட இந்த மாதிரி சிந்தை உள்ள இருக்கிறவங்க மெருகூட்டப்பட்டவர்களாக இருப்பாங்க. அடுத்து அடக்கம் உள்ளவராக இருக்கணும். அடக்கம் உள்ளவர்களாக என்னது, மெருகூட்டப்பட்டவர்களாக என்ன அர்த்தம், மற்றவர்கள் மத்தியில் பிரகாசிக்கிறவர்களாக இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, உலகத்தில் இருக்கிறவங்க ஒருமனப்பட்டவர்களாக இருக்காங்களா, ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட பல கருத்துக்களாக சொல்கிறவங்களா இருப்பாங்க. நல்ல நாலேஜபிள் பர்சனாக இருக்கவங்க, படித்தவங்க கூட ஒரு விஷயத்தை அணுகும்போது ஒருமித்த கருத்தை என்ன பண்ண மாட்டாங்க, இருக்கவே மாட்டாங்க. பல தர கருத்துக்கள் அங்கே பிரச்சனைகள் நிறையா. ஆனால் சபையில் ஒருமனப்பட்டு இருக்கும்போது அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, மெருகூட்டப்பட்டவர்களாக அவங்க இருப்பாங்க. அதே சமயத்தில் அடக்கமானவர்களாக இருப்பாங்க. அடக்கம் இல்லாமல் இருக்கிறவங்க ஒரு மனத்துக்குள்ள என்ன பண்ண முடியாது, வரவே முடியாது. அடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மிகவும் பெருந்தன்மை உள்ளவர்களாக இருப்பாங்க. பெருந்தன்மைன்னா என்ன அர்த்தம், விட்டு கொடுக்கணும். எனக்காக நான் என்னுடைய சகோதரனுக்காக என்னுடைய சகோதரிக்காக விட்டு கொடுக்குறது, எனக்கு கிடைக்க வேண்டியதை என்ன பண்ணுற அவருக்கு விட்டு கொடுக்குறது. அழைப்பை விட்டு கொடுக்கக்கூடாது. இந்த பூமியில் இருக்கக்கூடிய விஷயத்தை ஒரு சகோதரனுடைய சந்தோஷத்துக்காக என்னுடைய விஷயத்தை நான் என்ன பண்ணுறேன், விட்டு கொடுக்க. அதுதான் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது பெருந்தன்மை. அடுத்து நம்ம பார்க்கும்போது இரக்கம் உள்ளவர்களாக இருக்கணும். இரக்கமுள்ளவர்களாக இருக்கணுமா, ஒரு சகோதரனுக்காக ஒரு சகோதரிக்காக இரக்கமுள்ள, கண்டிப்பாக இரக்கமுள்ள இல்லையா. ஒரு சகோதரன் ஏதாவது ஒரு கஷ்டத்தை நம்மகிட்ட சொல்லிட்டு வெளியே போனாருன்னு வைங்களேன், நம்ம எக்லீசியா விட்டு போயாச்சு, வீட்டுக்கு போயாச்சு, சாப்பிட்டாச்சு, தூங்க போயாச்சு இல்லையா. ஒரு கஷ்டத்தை சொல்லியிருக்கிறாரு, மறுநாள் ஃபோன் பண்ணி அந்த சகோதரத்தில், பிரதர் அல்லது சிஸ்டர் இந்த மாதிரி ஒரு கஷ்டம்னு சொன்னீங்களே, அங்கே என்னாச்சு பிரதர், அது தீர்ந்துச்சா, அதுக்கான ஸ்டெப்பு என்ன எடுத்தீங்க இல்லையா, ப்ரேயர் பண்ணியிருக்கிறோம், ப்ரேயர் பண்ணலாம் சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி அந்த சகோதரத்தில் அதிகமாக சகோதரத்தில் நெருங்கி போகக்கூடிய சூழ்நிலையை நம்ம என்ன பண்ணணும்னா உருவாக்கணும். இது எதை அடிப்படையாக இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்து உண்மையாக காணப்பட வேண்டும். ஒரு சகோதரத்தில் ஒரு சகோதரன் எப்படி இருக்கணும், உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். எப்படி அப்படின்னா, இங்கே நம்ம உண்மை உள்ள நிலைமையை நம்ம ப்ரூவ் பண்ணி காமிக்க முடியல அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் உண்மையுள்ள அழைப்புள்ள இருக்கக்கூடிய உண்மையை நம்ம எப்படி காமிப்போம். உடன்படிக்கைக்கு நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா, உடன்படிக்கை பண்ணிக்க, அந்த உடன்படிக்கை உண்மையை நம்ம எப்படி நிரூபிக்க முடியும் அப்படின்னா, நம்ம சகோதரர்கிட்ட நம்ம சொன்ன விஷயத்த உண்மையாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதரர். அடுத்து நம்ம பார்க்கும்போது இந்த உலகத்தில் இருக்க மாதிரி வெளித்தோற்ற பிரகாரமாக நம்ம இருக்கவே கூடாது. அது ஒருமனப்படுதல் நம்மளை கொண்டே வராது. என்னைக்காவது ஒரு நாள் என்னை டூப்ளிகேட்னு ஒரு சகோதரனை கண்டுபிடிச்சிட்டாருன்னு வைங்களேன், சபையில் இருக்கிறாரு, நல்ல ஊழியம் செய்கிறாரு, ஆனால் அவருடைய நடக்கை சரியில்லை, அவர் டூப்ளிகேட் பிரதர், பார்த்தா ஸ்தோத்திரம் சொல்லுவார், ஓகே நல்லது தான், ஆனால் வெளியே போய் அந்த சகோதரனை பற்றி தப்பாக பேசுகிறதோ அல்லது அந்த சகோதரனை கண்டுகொள்ளாமல் விடுறதோ, இதெல்லாம் பார்த்திங்கன்னா உலகத்தில் இருக்கும். தற்சமயம் அவரை பிரியப்படுத்துறது. ஆனால் சத்தியத்துக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தற்சமயம் பிரியப்படுத்துறது ஆகவே ஆகும்.
இது சரியான ஒரு கேரக்டர் கிடையாது. இந்த கேரக்டர் ஒரு மனத்துக்குள்ள கண்டிப்பா கொண்டு வரும். ஏன்னா ஒரு சகோதரனை பத்தி தப்பான எண்ணம் வந்தாச்சுனாலே அவர் சொல்ற கருத்துக்கு நம்ம இணங்கி என்ன பண்ண மாட்டோம், போக மாட்டோம். இந்த இடத்துல ஒருமனப்படுதல் வரவே வராது. ஒருமனப்படுதல் இல்லாம ஒரு சபையாக ஐக்கியமாக நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா கூடவே முடியாதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர். அடுத்து நம்ம ஒருமனப்படுதல்னா நம்ம என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா கர்த்தருடைய ஆவியை, பரிசுத்த ஆவியை நம்ம கண்டிப்பா அதிகமா நம்ம வாங்கியிருக்கோம். அடுத்து நம்ம பார்க்கும்போது சத்தியத்தின் ஆவியை வாங்கியிருக்கணும், அன்பின் ஆவியை வாங்கியிருக்கணும், அடுத்து நீதியின் ஆவியை நம்ம என்ன பண்ணா வாங்கிக்கணும். இது இல்லாம ஒருமனப்படுதல் அப்படிங்கிறது வரவே வராது அன்புக்குரிய சகோதரர் சொல்லி. அடுத்து நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி ஆவி நமக்குள்ள வரும்போது அந்த இருதயத்துக்குள்ள தாழ்மை வரும். முதல்ல தாழ்மை இல்லாத சகோதரன் ஒருமனப்படுதலுக்குள்ள கண்டிப்பா வர முடியாது. அந்த சகோதரன் சொல்ற கருத்தை, அந்த சகோதரி சொல்ற கருத்தை இன்னொருத்தவங்க ஒரு மனத்துக்குள்ள என்ன பண்ண மாட்டாங்க, இணக்கமான ஆவிக்குள்ள வர மாட்டாங்க. அடுத்து பார்க்கும்போது சாந்தம் உள்ள ஆவி. இந்த சாந்தம் உள்ள ஆவி இல்லை அப்படின்னா ஒரு மனம் என்ன பண்ணாது, வரவே வராது. இது நமக்குள்ள அப்படின்னா இறுதியாக நீங்கள் எல்லாரும் ஒரு மனம் உள்ளவர்களா இருங்கள் அப்படின்னா அந்த ஒரு மனத்துக்குள்ள கொண்டு வர்றதுக்கு அதற்கு முன்னாடி நமக்கு நிறைய கேரக்டர் தேவைப்படுது. அதே சமயத்தில் இந்த புதிய சிந்தையை நம்ம வளர்த்துக்கிண்டு அதிகமான சத்தியத்துக்கு நம்ம வளர்ந்துட்டே இருக்கும்போது இந்த ஒருமனப்பாடுதல்ங்கிற காரியம் கடைசியாக நம்ம என்ன பண்ணணும், ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதரர். அதே சமயத்தில் சில விஷயங்களில் சபையில் நடக்கக்கூடிய காரியங்களில் நம்ம நீதியை நிறைவேற்றுவது என்னவா இருக்கு, ஒரு முக்கியமான ஒரு காரியமா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. அடுத்து மற்றவர்கள் நமக்கு என்ன செய்ய நினைக்கிறோமோ அதை நாம அவங்களுக்கு செய்யணும் சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே சமயத்தில் நம்ம பார்க்கும்போது அனைத்து விஷயங்களும் சபையார் இடத்துல காணப்படக்கூடிய அனைத்து காரியங்களிலும் அனைத்து விஷயங்களிலும் நாம் மற்றவர்களுக்கு செய்யறது ஒரு மிகப்பெரிய ஒரு காரியமாக அது இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. உண்மையான தேவனுடைய பிரமாணம் அப்படிங்கிறது ஆச்சரியமான ஒரு பிரமாணம். இது உலகத்துல கண்டிப்பா நம்ம பார்க்க முடியாது. சில விஷயங்களை சில நல்ல மனிதர்கள்ட்ட கூட இந்த குணத்தை நம்ம பார்க்க முடியாது. ஆனா சபையில இந்த பிரமாணத்தை நம்ம நிறைவேற்றியே ஆகணும். அப்படி நிறைவேற்றாம நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் இணக்கமா இருக்கிறது நடக்கவே நடக்காதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர். இந்த ஆச்சரியமான பிரமாணத்தை கற்றிருக்கிற நம்ம தேவனிடத்துல கர்த்தரால் கற்பிக்கப்பட்டவர்களாக நம்ம இருக்கிறோம். அதே சமயத்தில் தெய்வீக சித்தத்திற்கு இசைந்து போகக்கூடியவர்களா நம்ம இருக்கிறோம். இதற்காக பயிற்றுவிக்கப்படுறதுக்கு தான் நமக்கு சபை கூடுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் இசைவா எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பயிற்றுவிக்கிறதுக்கு தான் நமக்கு என்னவா இருக்காமா இந்த சபை கூடுகை இருக்கு. அப்ப சபை கூடுகை வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்தை கேட்டோம் அல்லது கேட்கல அல்லது பார்த்தோம், பாடல் படித்தோம், ஜெபம் பண்ணோம், ஒரு கூட்டம் நடந்தது அப்படிங்கிற விஷயத்தில் திருப்தியாக போகிறதுனால இந்த பிரமாணத்தை நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா நிறைவேற்றவே முடியாது. அதுக்கு மேலே ஒரு விஷயம் நமக்கு தேவைப்படுது. அப்படின்னா இந்த சத்தியத்துக்குள்ளே வந்த பின்னாடி சில விஷயங்களை ஞானமுள்ள ஆவிய சத்தியத்தை நம்ம கேட்டு அதிகமாக பெற வேண்டியது அவசியமான ஒரு காரியமாக. இது இல்லாமல் ஒருமனப்பட்டவரை நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா வர முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்படின்னா ஏன் நமக்குள்ள இந்த ஒருமனப்படுதலை தேவன் அதிகமாக அப்போஸ்தலர் மூலமாக நமக்கு வலியுறுத்துறார் அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது தேவனுடைய ஜனங்கள் விசேஷமான ஜனங்கள். இவங்க சாதாரண உலக ஜனங்கள் மாதிரி கிடையாது, விசேஷமான ஜனங்கள். இந்த விசேஷமான ஜனங்கள்ல தேவன் எதிர்பார்க்கிற ஹையஸ்ட் குவாலிட்டி கண்டிப்பா வேணும். அந்த ஹையஸ்ட் குவாலிட்டி எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, நாம செய்யற நற்கிரியை அதே சமயத்தில் பக்தி வைராக்கியம் இது இருந்தாலும் கூட இந்த கேரக்டர் வளர்ச்சி நமக்கு கண்டிப்பா வேணும். ஏன்னா நம்ம ஆதார வசனம் படித்த மாதிரி மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும். அடுத்து என்னென்ன கேரக்டர் சொல்றாரு அப்படின்னா இரக்கம் உள்ளவர்கள், அடுத்து சகோதர சிநேகம் உள்ளவர்கள். இரக்கம் நமக்குள்ள இயற்கையாகவே இருக்கு. சாதாரண பார்த்தீங்க அப்படின்னா உலகத்தில் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகி ஒரு சின்ன மிருகத்தை அடிச்சு போட்டு போயிட்டாங்கன்னா ஐயோ நிறுத்தி அதை கால் கட்டி விடுறதெல்லாம் நம்முடைய பழக்கமாக கூட இருக்கு. அப்போ ஒரு சின்ன விலங்குக்காக, வாய் பேச முடியாத விலங்குக்காக கூட இரக்கம் காமிக்கிறோம், அல்லது சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம ஹெல்ப் பண்ணுறோம். இந்த இரக்கம் நமக்குள்ள தேவன் நம்ம எப்போ சத்தியத்தை கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சோமோ அது அதிகமாக நமக்கு தர்றார். அது மட்டும் இல்லை, சகோதர சிநேகம் உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். சகோதர சிநேகத்தை நிறைய பயிற்றுவிச்சு சில சகோதரருடைய இருதயத்தை ஆராய்ச்சி நம்ம கண்டுபிடிக்கிறது இல்லை, இயல்பாகவே சுபாவத்திலே சகோதர சிநேகம் நமக்குள்ள வரணும். அடுத்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா மனம் உருக்கம் உள்ளவர்களாக இருக்கணும்.
எதற்கெடுத்தாலும் இறங்கக்கூடிய ஒரு தன்மை. எந்த சகோதரன் எந்த சூழ்நிலை இருந்தாலும் அவர்களுக்காக இறங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு கண்டிப்பாக வேணும். அடுத்து, இணக்கம் உள்ளவர்களுமாய் இருந்து தீமைக்கு தீமை செய்யக்கூடாது. முதல்ல தீமைக்கு தீமை என்ன அர்த்தம்? ஒரு சகோதரன் அன்னைக்கு எனக்கு ஒன்று பண்ணிட்டார், நான் பதிலுக்கு என்ன பண்ணுறது? என்னைக்கு டைம் கிடைக்குன்னு பார்த்து சரியான தருணத்தில் அதே மாதிரி ஒரு காரியத்தை என்ன பண்ணிடுறது? செஞ்சிடுறது. இதுதான் என்ன தெரியுமா? தீமைக்கு தீமை. இன்றைக்கு தீமைக்கு தீமை செய்கிறத தேவன் விரும்புறதே கிடையாது. இது என்ன அப்படின்னா பழித்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது தேவனுடைய பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக என்ன பண்ணக்கூடாது? இருக்கவே கூடாது. சில சமயங்களில் கடினமாக நடந்திருக்கலாம், சில சூழ்நிலைகள் தேவனால் நமக்கு அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் கூட திருப்பி இதை செய்யாத அளவுக்கு நம்ம இருக்கணும் அப்படின்னா முதல்ல அந்த நடந்த அந்த சம்பவம் நம்முடைய இருதயத்தில் பதியவே கூடாது. அது என்ன ஆயிடணும்? எரேஸ் பண்ணிடணும். அப்படி எரேஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த சூழ்நிலை நம்முடைய மனக்கண்ணுக்கே வராது. அப்படி இருக்கும்போது மட்டும்தான் அந்த பழித்திருக்கக்கூடிய விஷயம் நமக்குள்ள என்ன பண்ணாது? வராதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அடுத்து, உதாசீனத்திற்கு உதாசீனம். என்ன தெரியுமா? ஒரு சகோதரன் ஒரு சபையில் இந்த காரியத்தை பண்ணலை, அவரே பண்ணல, நானும் பண்ண மாட்டேன். அவர் உதாசீனமாக இருந்துட்டாரு, நானும் உதாசீனமாக இருந்தேன்னு சொல்லி உதாசீனத்துக்கு உதாசீனத்தை என்ன பண்ணக்கூடாது? பதில் கட்டவே கூடாது. இது தேவனுக்கு சுத்தமாக பிடிக்காது. தேவனுக்கு அது என்ன பண்ணாது? சுத்தமாக பிடிக்காது. அப்படின்னா இந்த உதாசீனம் நமக்குள்ள என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. ஒரு சகோதரன் உதாசீனத்தை பார்த்தோமா, நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு காண்பிக்கிறதுக்கு தான் தேவன் நமக்கு பாடம் கற்றுக் கொடுத்துருக்கா அப்படிங்கிற நம்ம நினச்சிட்டு அதிகமாக உத்வேகத்தோடு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஓடுகிற பிள்ளைகளாக நம்ம இருக்கணும். இதற்கு பதிலாக நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறதுனால, அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறதுனால நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணால் ஆசீர்வதிக்கணுமா? வசனம் சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரம் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து நீங்கள் ஆசீர்வதிங்கள். ஆசீர்வதிங்க என்ன அர்த்தம்? நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆசீர்வதிக்க நமக்கு தகுதி இருக்கா? அந்த ஒரு மனநிலைமை நமக்கு வந்தோம். ஒரு சகோதரனை பார்த்தா வாழ்த்து சொல்றதும் அவரை ஹையஸ்டாக நினைக்கிறதும் அப்படி நினைச்சோம் அப்படின்னா சில விஷயங்களை ஆட்டோமேட்டிக்காக என்னன்னா கருத்து வேறுபாடுகள் போகும், மன நிறைவு வரும், சகோதர சிநேகம் அதிகமாகும், இரக்கம் அநேகமாகும், உதாசீனம் வராது இல்லையா? பழித்திருக்கக்கூடிய எண்ணம் வராது. இதெல்லாம் வராமல் இருந்தாலே அந்த ஒருமனப்படுதல் நமக்குள்ள என்ன ஆயிரும் அப்படின்னா அதிகமாயிரும். இது ஒரு சின்ன ஒரு ரீப்ரிண்ட் சப்ஜெக்ட் தான். இவ்வளவுதான் சப்ஜெக்ட் சகோதரர் எழுதியிருக்கிறாரு. இது ஆனால் முக்கியமான ஒரு பாடமாக இருக்கு. எப்படி அப்படின்னா, இறுதியாக நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாக இருங்கள். ஆனால் ஒருமனப்படலை அப்படின்னா, இந்த சகோதரருக்குள்ள வித்தியாசமான சிந்தனைகள் எண்ணங்கள் இருந்துச்சு அப்படின்னா நாம் சபையாக ஒன்றாக கூடி ஒரு காரியத்தை கர்த்தருக்காக ஜெயம் கொள்ள முடியாது. இங்கே யார் ஜெயம் கொண்டுருவாங்க அப்படின்னா பிசாசின் ஆவி என்ன பண்ணிடும்? ஜெயம் கொள்றதுக்கு வந்துடும். அதனால் நம்ம அன்புக்குரிய சகோதரர்களே, மேக்சிமம் இறுதியாக நம்ம எல்லாரும் இணக்கம் உள்ளவர்களாக, ஒரு மனம் உள்ளவர்களாக, கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுவர்களாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கர்த்தருக்கு அதிகமாக பிரயாசப்பட்டு அதை நம்முடைய இருதயத்தில் வளர்த்து கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக நம்ம மாறலாம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வாதமாக தருவாராக. ஆமென்.